பரபரப்பாக காலையிலே வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வந்ததுங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா தான் வந்து பண்ணாங்க. அப்போ தான் கவனை வந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்காக பேக் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பையன் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் தான் படிக்கிறானா. ஸோ அவனை விடுறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து மீன் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். அதாவது நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். ஸோ நீங்களும் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டைம் இருந்தால் மீன் குழம்பாவே வச்சு கொடுத்துருவாங்க. அவங்களும் ஆஃபீஸ் போகிறாங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மீனாக கொண்டாந்து கொடுத்தாங்க. நல்லா வஞ்சிர மீன் கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுனால கொஞ்சம் நேரம் அப்படியே வெளில வச்சுட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மதியம் லஞ்சுக்கு மீன் குழம்புங்க. காலைல ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு சிம்பிளாக வந்து பண்ணி கொடுத்து அனுப்பிச்சி விட்டாச்சு. நல்லா கத்திரிக்காய்லாம் போட்டு நல்லா காரசாரமான வஞ்சிர மீன் குழம்புங்க. நிறைய பேர் வந்து வஞ்சிர மீன் வறுத்தா தான் நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்குங்க. செம்மையாக நல்லா புளிப்பாக காரமாக வந்து வச்சாச்சு. நல்லா மீன் துண்டுகள்லாம் போட்டு கொதிக்க விட்டாச்சுங்க. இது ஆல்ரெடி நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன் ரெசிபி. ரொம்ப சிம்பிள் தான், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பராக மீன் குழம்பு வச்சுட்டு இந்த சைடு முட்டைக்கோசை வந்து சும்மா தாளிச்சு விட்டு பிளைனாக வந்து பொரிச்சு இன்னைக்கு வந்து சூப்பராக மதியம் லஞ்சை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த வஞ்சர மீன் நம்ம தான் சாப்பிடணுன்றது இருக்கு போல இருக்கு. இன்னைக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஹேமா, பாய்.